ஹாய் கைஸ், வெல்கம் டு காருண்யா vlogs. இன்னைக்கு நம்ம கேதரிங் பேண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி கேதரிங் பேண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணி எப்படி கட் பண்ணுறதுன்ட்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. லாஸ்ட் வீடியோவில் நம்ம பேண்ட்டில் சைடில் எப்படி ஜாயிண்ட் போட்டு ஸ்டிச் பண்ணுறதுன்ட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் கேதரிங் பேண்ட்டோட பெல்ட் எப்படி ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்ட்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோவில் நம்ம இதெல்லாம் ஜாயின் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேண்ட் பீஸ் எடுத்துக்கோங்க. இது ஒரு பீஸ், இது இன்னொரு பீஸ். இந்த ரெண்டு பீஸ் ஆஃப் கிளாத்தையும் எடுத்துக்கோங்க. எடுத்து குட் சைட் கிளாத்தும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் வச்சிருக்கேன். இந்த மாதிரி வச்சுட்டு கார்னர்ல ரெண்டு கார்னர்ல ஏதோ ஒரு கார்னர் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ரெண்டு கார்னரையும் இந்த மாதிரி கரெக்டா ஈவனா வச்சுக்கோங்க. ஈவனா வச்சு நம்ம ஒரு 1/2 இன்ச் தள்ளி நம்ம ஸ்டிச் போட்டுக்கலாம். ஒரே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு விட்டிங்கன்னா தையல் பிரிஞ்சு வந்துடும். ஸோ நான் ஒரு 2-3 ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ கார்னரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிச் பண்ணி பேண்ட்டை ஜாயின் பண்ணியாச்சு. ரெண்டு பீஸையும் நம்ம இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ரெண்டு பீஸ் ஆஃப் கிளாத்தையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பெல்ட் பீஸ், அதாவது பேண்ட்டோட பட்டி பீஸை நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லென்த்தி பீஸாக இருக்குல்ல பேண்ட்டோட பெல்ட், அதை ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ரெண்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு பெல்ட்டோட சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சென்டர் பாயிண்ட் நான் மார்க்கரில் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீட்டாக பிரித்து போட்டுக்கோங்க. சென்டரில் நம்ம இப்போ மார்க் பண்ணியாச்சு. குட் சைட் கிளாத் தான் மேலே ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே இப்போ நம்ம ரெண்டு பீஸையும் ஜாயின் பண்ணோம்ல பேண்ட் பீஸ், அதை எடுத்துக்கோங்க. இந்த சென்டரில் ஜாயின் பண்ணது தெரியுது பார்த்தீங்களா? அந்த சென்டரையும் நம்ம பெல்ட்டோட சென்டரையும் ஒன்றா வச்சு ஒரு பின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெண்டு கிளாத்தையும் சேர்த்து வச்சு சென்டரில் பின் பண்ணிக்கோங்க. சென்டர் மார்க் பண்ணிவிட்டு குட் சைட் கிளாத்தும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் வச்சு பின் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பின் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணோன்னா நமக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பெல்ட்டோட லென்த் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் இருக்குது. பேண்ட்டோட லென்த் பார்த்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் லென்த் ஜாஸ்தியாக இருக்குது. நம்ம பெல்ட்டோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட பேண்ட்டோட லென்த்தை சுருக்கி சின்ன சின்னதாக ஃப்ரில்ஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஃப்ரில்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தள்ளி தள்ளி. நமக்கு பட்டியாலா பேண்ட்னா நிறையாவே ஃப்ரில்ஸ் வரும். பட் இது கேதரிங் பேண்ட்டுன்றதுனால நமக்கு கொஞ்சம் ஃப்ரில்ஸ் தான் வரும். தள்ளி தள்ளி சின்ன சின்னதாக ஃப்ரில்ஸ் வச்சுக்கோங்க அந்த சென்டர் வரைக்கும். இப்போ சென்டர் கிட்ட வந்தனும் சென்டரில் இருக்க பின்னை ரிமூவ் பண்ணிட்டு அதே மாதிரி ஆப்போசிட் சைடுமே தள்ளி தள்ளி சின்னதாக ஃப்ரில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பெல்ட் பீஸோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரியே நம்ம பேண்ட் பீஸில் ஃப்ரில்ஸ் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடணும். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம ரெண்டு பீஸையுமே ஜாயின் பண்ணியாச்சு. பெல்ட் பீஸ் அண்ட் தென் பேண்ட் பீஸ் ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணியாச்சு. ஒரே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு விட்டிங்கன்னா தையல் பிரிஞ்சு வந்துடும். ஸோ நான் மேலேயே இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ரெண்டு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ராங் சைடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு பீஸையும் நம்ம ஜாயின் பண்ணதுனால சென்டரில் இந்த மாதிரி தூக்கிட்டு இருக்கோம். இந்த தூக்கிட்டு இருக்க கிளாத்தை மேல் பக்கமாக நம்ம படிய வச்சு படிமான தையல் போட்டுக்கலாம். பேண்ட்டோட ஃபுல் லென்த்துக்கு இந்த மாதிரி படிய வச்சு படிமான தையல் போட்டு எடுத்துக்கோங்க. படிமான தையல் போட்டு எடுத்துட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ஃபினிஷிங்குமே நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நம்ம பர்ஃபெக்டாக படிமான தையல் போட்டுட்டு ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கோங்க. ரெண்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு சென்டரில் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம்.
2 கிளாத்தையும் நல்லா கரெக்டாக ஈவனாக வச்சு சென்டரில் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். குட் சைட் கிளாத்தும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். ராங் சைடு வந்துட்டு மேலே இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. மேலே வந்துட்டு அதே மாதிரி ஒரு 2 இன்ச் வந்துட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அந்த 2 இன்ச்க்கு வந்துட்டு நம்ம ஸ்டிச் போட வேண்டாம். கீழே இருந்து ஸ்டிச் போட்டுட்டு வந்துட்டு மேலே வந்ததும் அப்படியே அந்த 2 இன்ச் கிட்ட மார்க் பண்ணியிருக்கோம்ல, கிராஸாக வந்துட்டு தையலை வெளியில் கொண்டு போயிடுங்க. மேலேயே வந்துட்டு ஒரு 2-3 ஸ்டிச் வந்துட்டு நான் போட்டுக்கிறேன். அந்த 2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அது வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. ஸ்டிச் பண்ணிவிட்டு பேண்ட்டை இப்படி வந்துட்டு டர்ன் பண்ணிக்கோங்க. சென்டருக்காக வந்துட்டு நம்ம டர்ன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பேண்ட்டோட நாடா போடுறதுக்கு மடித்து வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். சென்டரில் ஸ்டிச் பண்ணாமல் நம்ம ஒரு 2 இன்ச் விட்டுருந்தோம்ல, அந்த 2 இன்ச் மேலே இருக்க கிளாத்தை இந்த மாதிரி 2 பக்கமும் மடிச்சுக்கோங்க. பட்டர்ஃப்ளை மாதிரி மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சுட்டு நம்ம பா மாதிரி ஸ்டிச் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு ஸ்டிச் போடுங்க. ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே லிவரை லிஃப்ட் பண்ணிவிட்டு கிளாத்தை டர்ன் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு ஸ்டிச் போட்டுக்கோங்க. அந்த பா ஷேப்பில் வந்துட்டு நம்ம ஸ்டிச் போடணும். உங்களுக்கு பார்த்தாலே புரியும் நான் எப்படி ஸ்டிச் போடுறேன்ட்டு. ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அதே மாதிரியே வந்துட்டு திருப்பி லிவரை லிஃப்ட் பண்ணி கிளாத்தை டர்ன் பண்ணிவிட்டு திருப்பி அதே மாதிரியே வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம பா மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டிச் போட்டாச்சு. பார்க்குறதுக்கு வந்துட்டு வி ஷேப்பில் பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்குது. இப்போது இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோல்டு வந்துட்டு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 2ஆக வந்துட்டு ஃபோல்டு பண்ணிவிட்டு சுற்றி வந்துட்டு அதே மாதிரி இந்த மாதிரி 2ஆக ஃபோல்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் போட்டுக்கலாம். இது எதுக்குன்னா வந்துட்டு நம்ம பேண்ட்டோட லேஸ் போட தான், அதாவது பேண்ட்டோட நாடா வந்துட்டு இன்சர்ட் பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு இந்த மாதிரி மேலே வந்துட்டு நம்ம ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுறோம். 2ஆக வந்துட்டு மேலே வந்துட்டு நம்ம பேண்ட்டோட நாடா போடுறதுக்கு ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ கீழே ஆங்கிள் கிட்ட 2 கிளாத்தையும் நல்லா கரெக்டாக இந்த மாதிரி ஈவனாக வச்சு சுற்றி வந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். சைடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1 இன்ச் விட்டுருந்தோம் நம்ம தையலுக்காக. ஸோ 1 இன்ச் விட்டு சைடில் வந்துட்டு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. சென்டரில் வந்ததும் இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணிவிட்டு கிளாத்தை டர்ன் பண்ணி அதே மாதிரி ஆப்போசிட் சைடுமே வந்துட்டு ஆங்கிள் வரைக்கும் நம்ம 1/2 இன்ச் விட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நீங்கள் 1 இன்ச் விட்டுருந்தீங்கன்னா 1 இன்ச் விட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச் விட்டுருந்தீங்கன்னா 1/2 இன்ச் விட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கேதரிங் பேண்ட் வந்துட்டு நம்ம ஃபைனலி ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. கேதரிங் பேண்ட்டோட கட்டிங் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃபர் ஆகும். மற்றபடி கேதரிங் பேண்ட்டோட ஸ்டிச்சிங்கும் அதுக்கப்புறம் பட்டியாலா பேண்ட்டோட ஸ்டிச்சிங்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேம் ஒரே மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப் கேதரிங் பேண்ட்டோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.